சாமியை கும்பிட்டதெல்லாம் போதும், வா போலாம். அத்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். சாமி, வாங்க வாங்க வாங்க. என்னம்மா அம்மனை மனசார வேண்டிட்டேலா? வயசு பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு தாங்குவா. ஆனா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 108 தடவை அம்மனை அங்க பிரதட்சணை பண்ணி சுத்தி வர சம்மதிச்சிருக்கல. ஏம்மா அண்ணலட்சுமி அம்மா, உங்க கையால ஜலத்தை தலையில ஊத்தி பரிகாரத்தை ஆரம்பிங்க. சரிங்க சாமி, நல்லது நல்லது. நீங்க போங்க, இனி நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சரி. இந்த தண்ணி கொடுத்து எடு. அத்தை, அங்க பிரதட்சணைனா என்ன அத்தை? அதுவா, அது ஒண்ணு இல்ல. தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டு பிரகாரத்தை 108 தடவை தரையில உருண்டுகிட்டே சுத்தி வரணும், அவ்வளவுதான். 108 தடவை இவ்ளோ பெரிய பிரகாரத்தை, அதுவும் படுத்துக்கிட்டே உருண்டு வரணுமா? அத்தை, என்னால முடியாது அத்தை. நடந்தே 3 சுத்து முழுசா என்னால சுத்த முடியாது. இதுல உருண்டு வரணுமா? என்னால முடியாது அத்தை. முடியாதுன்னா புரியலையே. நீதானே என் மருமக, அப்ப நீதானே இத பண்ணணும். முடியலன்னா எப்படிமா? அத்தை, இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்ல அத்தை. அத்தன்னு வாய் நிறைய கூப்பிட தெரியுதுல்ல, அப்ப பண்ணு. முடியாது. ஏய், என்ன அண்ணலட்சுமி அம்மா, புது மருமகளோட கோயிலுக்கு வந்திருக்கீங்க போல? ஆமாங்கய்யா, இவ எனக்கு கிடைச்சிட்டானா சாமிக்கு சில வேண்டுதல் வச்சிருந்தேன், அதை செஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியாம்மா, சிறப்பா பண்ணுங்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்கய்யா. என்ன இப்ப பண்றியா? இல்ல அவரை கூப்பிட்டு நான் சொன்னதெல்லாம் போய் என்ன மன்னிச்சிருங்க, இவ என் மருமகளே கிடையாதுன்னு சொல்லி திரும்ப பஞ்சாயத்தை கூப்பிட்டு என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் காட்டுறேன். சொல்லுடி. பண்றது. அப்படி வா வழிக்கு. ஓகே. அம்மா, போ போ. இல்லையா? என்ன முடியல அத்தை. இல்லையா? ஐயா, கோயில தான் இருக்கேன். ஐயா, இப்பதான் ஐயா. வந்தேன். வேணாம் வேணாம், பண்றேன். பொருள் பொருள். நேத்துக்கு அந்த பக்கம் தான் வந்தேன். சரிங்க. சீக்கிரமா, நேரம் ஆகுதுல்ல. என்ன நீ இவ்வளவு மெதுவாவா பண்றது? சீக்கிரமா பண்ணு. முடியலையே. உருண்டு உருண்டு போ. ஆ. அத்தா, நல்லபடியா அங்க பிரதட்சணத்தை முடிச்சு வச்சுட்ட. நன்றிம்மா. ஆமா.
அப்பா. என்ன தனலட்சுமி அம்மா, ஐயா அங்க பிரதட்சணை சிறப்பா முடிச்சிட்டேலா? 108 தடவை சுத்தியாச்சா? முடிஞ்சதுங்கய்யா, முடிஞ்சது. சரி சரி. அடுத்து புஷ்ப கிரீடம். சன்னதிக்கு முன்னாடி இவளை அழைச்சிட்டு வாங்க. புஷ்ப கிரீடத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன். அதால உங்க மருமகளுக்கு ஆசீர்வாதம் பண்றேன். இதோ வரேன். அப்படியே ஆவட்டியா. அத்தை, புஷ்பம்னா பூ தானே? ஆ ஆ, 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 ஆ. நீங்க என்ன தண்டிக்கிறதா நினைச்சேன். இப்பதான் எனக்கு தெரியுது. எனக்கு நீங்க பரீட்சை வைக்கிறீங்க இல்ல அத்தை? ஆ, ஆ. அதுல நான் பாஸ் ஆயிட்டேன். அதான் என்ன மலர் கிரீட வச்சு பூவால அர்ச்சனை பண்ண போறீங்க இல்ல? அறிவு. ஆமா 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 ஆமா. போலாமா? ம். வா. வாங்க ஐயா. வாங்க. உங்க மருமகளை இப்படி அம்பாளை பார்த்தது மாதிரி உட்கார வைங்க. சரிங்க ஐயா. வாமா சரிங்க அத்தை. இப்படி பார்த்து உட்கார். ம். உட்கார் உட்கார். ஆமா. உட்காந்துட்டீங்களா? அம்மா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அம்பாளை நினைச்சுண்டு கண்ணை முடிக்கும். ம். இதுல என்ன இருக்கு சாமி? எல்லாமே எங்க அத்தைக்காக தான் சாமி. ம். அப்பா, ஐயோ, அம்மா, வலி தாங்க முடியலையே. தேங்காய தலையில உடைக்கிறதுக்கு பேரு தான் புஷ்ப கிரீடமா? ஐயோ ஐயோ, பேர்ல போய் ஏமாந்துட்டனே. அம்மா, வலி தாங்க முடியலையே. தலை லேசா வீங்கி இருக்கு, உடைச்சிருக்கு. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆ, சொல்லுங்க. இப்போ அந்த கடைசி பரிகாரம் என்னது சாமி? சொல்றேன். இப்போ இவளை ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் வீடு வீடா மடிப்பிச்சு எடுத்து அந்த சாப்பாட்டை சாப்பிட சொல்லுங்க. அதுக்கப்புறம் பரிகாரம் எல்லாம் பேஷா முடிஞ்சிடும். சரிங்க சாமி. அப்புறம் நாளைக்கு முக்கியமான விசேஷம். நம்ம கோயில்ல சீதாவுக்கும் ராமனுக்கும் கல்யாணாபிஷேகம். ஆ, ஆ. அதாவது அத சீதா கல்யாணம் சொல்லுவா. இல்ல புதுசா கல்யாணமானவோ மாங்கல்யம் நிலைக்கிறதுக்காக வர்ற பொம்மநாட்டியோ எல்லாரும் கலந்துட்டு சாவியை சேவிச்சுப்பா. சில பேரு தாலியை கலட்டி ராமர் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி புருஷன் கையால தாலியை வாங்கிட்டு அவ கையால மாலையும் வாங்கிப்பா. அப்படி வாங்கிட்டா ராமன் சீதைய மனசார ஏத்துக்கிட்டதாகவும் அவ தாலிக்கு பலம் கொடுத்துட்டதாகவும் சொல்லுவா. அதனால முடிஞ்சா மகனையும் மருமகளையும் அழைச்சிட்டு வாங்கோ. இது நல்லபடியா முடிச்சிட்டேன்னா மருமக தாலி ஸ்ட்ராங் இவ ஆயிடும். பரிகாரத்துக்கு தான். இவ ஒழிஞ்சாலே என் மருமக தாலி ஸ்ட்ராங் ஆயிடும். சரிங்க சாமி. சரிம்மா, நல்ல சரிங்க சாமி. அத்தை, சாமி கடைசியா ஏதோ ஒரு பரிகாரம் சொன்னாரு. அதுவா, அது வீடு வீடா போய் வாசல்ல நின்னு பிச்சை எடுத்து சாப்பிடணும். அத்தை, நான் பிச்சை எடுத்து சாப்பிடணுமா? நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி தெரியுமா? நீ யாரா வேணா இரு, நீ இப்போ ஏன் மருமக. நான் சொல்றத தான் நீ கேட்கணும், புரிஞ்சுதா? வா. ஐயோ கடவுளே.
நான் எப்பேற்பட்ட கோடீஸ்வரி, என்னை இப்படி பிச்சை எடுக்க வச்சுட்டாங்களே. அம்மா, என்னம்மா? எங்க அத்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இருமா, கொண்டு வரேன். ம். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? மாமியாருக்காக மடிப்பிச்சை ஏந்தி சாப்பிடுறியே, உண்மையிலே அண்ணா ரொம்ப கொடுத்து வச்சவ. ஐயோ, 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 என்னம்மா பாடுபடு. சந்தோஷத்தை என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே. சொல்லுடா. அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஏக்கா, உன்கிட்ட அவ வசமா மாட்டிட்டாளேக்கா. நீ வாங்குற இன்னும் 2-3 நாள்ல துண்டக்கானா துணியக்கான பெண்ணங்கால் பெடல் அடிச்சு ஓடுறாங்களான்னு பாரு. ஐயோ, அங்க முடியலையே. அவ பாவம், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. ஏமா அமுதா, நீ அவளுக்குலாம் பாவம் பாத்தீங்கன்னா உனக்கு தான் பாவம் பிடிக்கும். நம்மள அவ எவ்வளவு இம்சப்படுத்தி இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் பத்தாதுமா. யூ டோன்ட் வரி, எல்லாத்தையும் அக்கா பாத்துக்கிடுவா. அப்படி சொல்ற மாடி. என் மருமக இடத்த பிடிக்க நினைச்சா நான் சும்மா விட்டுருவனா? கதி கலங்க அடிச்சிட மாட்டேன். அப்படி சொல்லடி என் சல்லா குட்டி. அம்மா, ஏண்டா என்ன பிச்சைக்காரி குரல் மாதிரி கேக்குதே? ஏற்கனவே வீட்டுல 2 பிச்சைக்காரி இருக்காளுங்க, இவ வேறயா? ஏய், போய் என்னன்னு பாரு. அப்புறம் உள்ள வந்து நீ திங்கிற சோத்து உழ வச்சிருவா. என்ன லுக்கு விடுற? எங்க அக்காட்ட சொல்லி உன்னையும் உருட்டா சொல்லிடுவேன். அக்கா, அடுத்த உருட்டு இவளை உருட்டிடலாமா? கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா ஆமா. ஏய், பிச்சைலாம் இல்ல, கிளம்பு. அக்கா, என்ன அம்மா தாயேன்னு சொல்றத விட்டுட்டு வயசுக்கு ஏத்த மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேல, கிளம்பு. உமா அக்கா. உமா அக்காவா? மாயா, நீயா? ஆமா, நானே தான். சாரிடி, கையில சட்டையோட பார்த்ததும் சுத்தமா அடையாளம் தெரியல. என்னடி இது கோலம், இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்க? எடுக்க வச்சுட்டாங்களே. மருமகளா ஏத்துக்கிறன்ற ஒத்த வார்த்தையை சொல்லி என் மொத்த உசிரியும் வாங்கிட்டாங்கக்கா. கடைசியில சொந்த வீடுன்னே தெரியாம வாசல்ல நிக்க வச்சு உனக்கே நான் அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்கக்கா. சரி, நீ உள்ள வா. ஏய், இதை ஏன்டி கையில எடுத்துட்டு வர? அங்க வச்சுட்டு வா. என்னது வெளியே போன பிச்சைக்காரியை காணா? ஓ, பிச்சைக்காரி இல்லையா, லட்சக்காரி தானா? ஏக்கா, பார்க்க பிச்சைக்காரி மாதிரியே தெரியலையே. ஏய், என்ன எடுப்பு சோறுலாம் எடுத்து சாப்பிட்டாச்சா? இப்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். மரியாதையா சொல்லிக்காம ஓடி போயிரு. எங்க அத்தைய கூட உன்னை மன்னிச்சு விட்டுற சொல்லிடுறேன். இல்ல வீம்பு புடிச்சிட்டு தான் இருப்பேன்னா உன் விதி.
எனக்கு எதிரா உண்மையை சொல்ல போற விக்னேஷும் உனக்கு எதிரா நீ ஏன் உளறி கொட்டினியே அந்த வீடியோ ஆதாரம் எல்லாம் என்கிட்ட பத்திரமா இருக்கு. இப்ப கூட பஞ்சாயத்தை கூட்டி அதை காமிச்சான்னு வச்சுக்கோயேன், நீ கனவுல கண்டல சவுக்கடி எல்லாம் அதெல்லாம் உனக்கு உண்மையாவே கிடைக்கும். சரி, மன்னிச்சு உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். பயன்படுத்திக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. நீ எனக்கு பிச்சை போடுறியா? இன்னும் 18 நாள் இருக்கு. அதுக்குள்ள உன் புருஷனை ஏன் கழுத்துல தாலி கட்ட வைப்ப. வெப்ப அது உங்க அப்பா வந்தாலும் முடியாது. நீ ஒளிச்சு வச்சிருக்க ஆதாரத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? உன் விதியை நீயே எழுதும்போது நான் இனி உனக்கு உதவ முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல சித்தப்பா? ஆமா ஆமா ஆமா, அண்ணன் லட்சுமி ஆட்ட ஆட்ல இவளுக்கு ஆட்டம் கண்டுதே போக போறாளுங்க. கோவத்தை பாரு ரோசக்காரிகளுக்கு. ஏய், உள்ள போய் அங்கேயே இருந்துறாத. சீக்கிரமா வா, ஊற வச்ச உளுந்த அரைக்கணும். அடுத்து உளுந்தா? அப்ப விழுந்து விழுந்து சிரிக்க வேண்டியதா? நான் தூக்க கூடாது. தூக்கவே கூடாது. டென்ஷன் ஆவற. நாளைக்கு ஒரு முக்கியமான விசேஷம் கோயில் இருக்கு. சீதாவுக்கும் ராமனுக்கும் கல்யாண அபிஷேகம். அக்கா, உடனே வாங்க, கோவிலுக்கு போகணும். எதுக்குடி? சொல்ற, வாங்க போலாம். வாங்க. சாமி, என்னம்மா, அதான் எல்லா பரிகாரமும் முடிஞ்சுடுத்த. திரும்ப வந்திருக்க? நாளைக்கு தானே ஆமா. சீதா கல்யாணம்னு சொன்னீங்க. நாளைக்கு தான் நடக்குது. என்னதுக்கு? இல்ல சாமி, என் தாலியை கட்டி சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி அவர் கையால மாலை வாங்கிக்கணும் சாமி. அதுக்கு என்ன, பேஷா பண்ணிடலாம். சரிங்க சாமி. சரிம்மா. ஏய், என்னடி பண்ற? இப்ப எதுக்கு நாம இங்க வந்தோம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சொல்றேன். செந்தல் கையால தாலி வாங்கறதுக்கு இன்னும் 18 நாள் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நாளைக்கே அவர் கையால தாலி வாங்க போறேன். அந்த அமுதா போட்ட சவால்ல ஜெயிச்சு காட்ட போறேன். அதுக்காக நாம இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். என்ன? நாளைக்கு காலையில 9 மணிக்கு இங்க பக்கத்துல இருக்க அம்மன் கோவில்ல எனக்கு கல்யாணம். நீங்க அதை எனக்கு வீடியோ எடுத்து தரணும். இதுல நீங்க எதிர்பார்க்கறத விட பணம் அதிகமாவே இருக்கு. கல்யாணத்தை கச்சிதமா படம் பிடிச்சு தரணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். நான் மட்டும் சினிமாவுக்கு போயிருந்தேன்னா பிசி ஸ்ரீராமே ஓரம் கட்டியிருப்பேன் மேடம். ஏன்னா நம்ம தொழில் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இருந்தா சரி. மறந்துடாதீங்க, நாளைக்கு காலையில 8 மணிக்கு வந்துருங்க அம்மன் கோவில். சரிங்க மேடம். மாயா, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஆதாரம் வேண்டாம், அதுக்குதான் இந்த ஏற்பாடு. செந்தில் என் கழுத்துல தாலி கட்டுற வீடியோ நம்ம கிட்ட ஆதாரமா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருக்க விக்னேஷ் ஆதாரத்தை வச்சு நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் சரி, நீ கூப்பிட்டா செந்தில் கோயிலுக்கு வந்துருவானா? வர வைக்கிறேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணுங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. என் முகத்துக்கு முன்னாடி நிக்காத, மரியாதையா போயிடு. ஒரே ஒரு 5 நிமிஷங்க ப்ளீஸ். சொல்லிட்டேன்ல, கிளம்பு. உன்னெல்லாம் நல்ல ஃப்ரெண்டு நினைச்சு பழகுனது ஏன் தப்புதான். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக ஒரு 5 நிமிஷம். அது எனக்காக இல்லைங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சொல்றேன்.
ப்ளீஸுங்க, ஒரே ஒரு 5 நிமிஷம். இவ்ளோ நாளா உங்க வாழ்க்கையில இடைஞ்சலா இருக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் தூரமா போயிடுறேன். சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு பொருளை ஆசைப்பட்டு கை நீட்டினா போதும், அது அடுத்த நிமிஷமே எங்க வீட்ல இருக்கும். அப்படி வசதியா பாசமா வளர்ந்தவன் நான். அதே மாதிரி தான் உங்க மேலேயும் ஆசைப்பட்டேன். நீங்க எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இத்தனையும் பண்ணேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு. முதல்ல உங்களை பார்க்கும்போது நீங்க கல்யாணம் ஆகாதவர்னு தான் நினைச்சேன். நீங்களும் அப்படிதானே உங்களை பத்தி தகவல் கொடுத்திருந்தீங்க. ஆனா அது உங்க சூழ்நிலை, நீங்க அப்படி பண்ணியிருக்கீங்க. ஆனா அது எனக்கு தெரியாதே. உங்களை பார்த்த நிமிஷமே என் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டேன். உங்களை உசுருக்கு உசுரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால உங்களை மறக்கவே முடியல.